தோட்டத்தில் காணாமலை நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த மலைக்கு ஒரே ஒரு செடி தான். இந்த ஒரு செடியை எவ்வளோ பெரியசாக இருக்குது பாருங்கள், நல்ல பெருசு. நான் முதல் வேரை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கத்தில் அப்படியே வேர் விட்டு அப்படியே படர்ந்து வந்திருக்கு. அதனால் தலை வேரை விட்டுட்டு நான் மற்ற எல்லாத்தையுமே அப்படி கீரையை பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தான் நிறையா வேருங்க இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஆனால் ஒரே செடி தான் இது. ஒரே செடியில் இவ்வளோ கீரைகள் கிடச்சிருக்குது எனக்கு. கொஞ்சமாக கீரையாக பறிச்சுருந்தோம்னா அங்கேயே பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நான் அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நிறையா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை பாருங்கள், தலை எவ்வளோ அப்படி தலைன்னு இருக்குதுன்னு. அப்படியே வாழை இலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இது காணாமலை சொல்லுவாங்க. இது நமக்கு சூப் மாதிரி கூட, அந்த தண்டுங்களை சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். மிளகு ஜீரகம் போட்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு சூப் வச்சு குடிக்கலாம். இது கேன்சர் வியாதியெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய டீட்டெயில் எனக்கு தெரியலை. ஆனால் கேன்சர் கேட்கும் அப்படின்றாங்க. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுன்றாங்க. கால் வீக்கமாக இருந்ததுன்னா இதில் நமக்கு ஒத்தட்டம் கொடுக்கலாம் சூடு பண்ணி அப்படின்றாங்க. அந்த விளக்கம் எனக்கு அந்த அளவுக்கு புரியலை. ஆனால் சமைச்சி சாப்பிட்லான்றது தெரியும். அதனால் நான் இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனுடைய பூவு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ப்ளூ கலரில் இருக்குது. கேன்சர் கிருமியே இதில் இந்த கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கேன்சர் கிருமியே நம்ம உடம்புல ஒட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சித்த வைத்தியர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதெல்லாம் எப்படி என்ன ஏதுட்டு. அதுக்கெல்லாம் தனியாக ஏதாவது மருந்து அது கூட ஏதாவது சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நம்ம சாதாரணமாகவே குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்கீரையில் என்னென்ன செஞ்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இதை சாப்பிடலாம். ஆனால் கீரைங்களோடையும் கலந்து விட்டு நம்ம சாப்பிடலாம். முருங்கைக்கீரையோ முளைக்கீரையோ எந்த கீரையாவது கூட நம்ம சேர்த்து விட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கூட்டு தான் வைக்க போகிறேன். துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். மீடியம் சைஸு தக்காளி ஒன்று பொரிச்சா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கீரையும் இது கூடயே போட்டாலும் போட்டுக்கிடலாம். நான் இன்றைக்கி தனியாக தான் போடுறேன். கீரை இது பருப்பு நல்லா வேகணும் அப்படின்றதுனால, ஏன்னா கீரை நல்லா கொழுந்து கீரையாக இருக்குது. போட்டால் ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதனால தான் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்ட்டு நான் ஒரு 2 விசில் விட்டுருக்கேன் பருப்புக்கு. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. விசில் அடங்கிடுச்சு. நம்ம குக்கர் மூடி எடுத்துக்கலாம். வெயிட் எடுத்துகிட்டு குக்கர் மூடி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா பொங்கி கீழே தான் போகும். நமக்கு அடுப்பு மேடையெல்லாம் வீணாக போயிடும். அதனால தான் நான் தண்ணி மட்டும் திட்டமாக வச்சுக்குவேன். இதில் எனக்கு சாம்பார் பொடி இருக்குது. அதனால் இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டு, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான், அந்த சாம்பார் பொடி போட்டு தான் இன்றைக்கி நான் கூட்டு வைக்க போகிறேன். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணி நிறையா ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இது கொதித்து வர்றதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். பக்குவமாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் கூட்டுக்கு மட்டும். இப்போ நல்லா கொதி வருது. கொதி வரும்போது நான் ஒரு கைப்பிடி அளவு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் கீரையை, காணாமலைக்கீரையை ஒரு கைப்பிடி கீரை தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு நான் கட் பண்ணல அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா கட் பண்ணியும் போடணும், கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அப்படியேவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் போட்டிருக்கேன். கட் பண்ணினோம்னா நம்ம நல்லா பொரியல் பண்ணலாம், இன்னும் நல்லாவும் இருக்கும் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா. நான் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முழுசாகவே போட்டிருக்கேன். ஆனால் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு உங்களுக்கு பூண்டு வேணும் அப்படின்னா பூண்டு கூட 2 தட்டி போட்டுக்கலாம். நான் பூண்டு போடலை இன்றைக்கி. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அவ்வளோதான். கருவேப்பிலெல்லாம் நான் ஒன்றும் போட்டுக்கல. அப்படியே எடுத்து நம்ம தாளிப்பை குழம்புல ஊற்றிடலாம். குழம்புல ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடலாம் இன்றைக்கி. நம்ம கீரைங்களோட வச்சு சாப்பிட்டோன்னா காணாமலை குழம்பு அப்படின்றதே தெரியாது. இது நமக்கு ஒரு மாதிரி பச்சை வாடை வர்ற மாதிரி இருக்குது. தனியாக கீரை மட்டும் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தனியாக ஒரு வாசம் வருது, அந்த பச்சை வாடை.
ஆனால் கீரை நல்லா வெந்து தான் இருக்குது. கீரைங்களோட சேர்ந்து இந்த கலவை கீரைங்களோடலாம் சேர்ந்து வச்சு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தனியாக வந்து அந்த வாடைகள் வராது. இப்போ கருவேப்பிலை சாதம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கருவேப்பிலை வாசம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாசம் தான் வருது. கருவேப்பிலை பொடியெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ஒரு வாசம் வரும், அந்த மாதிரி வாசம் வருது. ஆனால் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், முழுசாக தான் போட்டேன், அது நல்லா வெந்துடுச்சு. அதனால தான் உங்களுக்கு அந்த இலையை வந்து பிச்சு காட்டுறேன். இந்த கீரை உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து அப்படியே பூண்டு கீரை மாதிரி தான், அப்படியே பூண்டு செடி மாதிரி தான் வளரும். நம்ம தோட்டத்துலலாம் நிறையா வளரும். இது வந்து ஆடு மாடுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுமா இந்த கீரையை. தேங்க்யூ.